இந்த சமயத்தில் கழுவி வச்சிருக்கிறதால தண்ணியாக இருக்குது. சின்ன வெங்காயம் பார்த்து பார்த்து சின்ன வெங்காயம், பூண்டு, இது வந்து ஒரு மசாலா மாதிரி மீன் குழம்புக்குள்ள. இன்னும் நம்ம தாளிக்கல மீன் குழம்புக்கு. தாளிக்கல, இது மசாலா அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் முன்னாடியே போட்டுட்டோம்னா கருகிடும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் இதில் கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. தாளிக்கும் போது ஒரு 2 போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் சீரகம். சீரகம் போட்டாச்சு. அடுத்தது சோம்பு. அடுத்தது ஒரு 10 மிளகு. வெயில் காலம்னால காரம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லை? மீன் சாப்பிட்டோம்னா, ஆனால் அதிகம் வந்து கொஞ்சம் சிக்கன் மட்டன் கறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம். சரியில்லை, அட்மிட் ஆகிட்டு தான் வந்திருந்தேன். சரி, உங்களெல்லாம் சந்திக்கல. லாஸ்ட் வீக்லாம் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கே மாட்டோம். நம்ம சேனல் எப்பயோ போட்டதுன்னு நினைக்கிறேன். 1 வீக் ஆயிடுச்சு. சண்டே சண்டே பாயாசம். சண்டே பாயாசம் பண்ணோம். ஆனால் சிக்கன் குருமா வச்சா அது எடுக்கல, வீடியோ போட முடியல. ஆனால் பாயாசம் மட்டும் சண்டே போட்டோம். அதுக்கப்புறம் மண்டே ஊருக்கு போனாங்க. டியூஸ்டேலேருந்து உடம்பு சரியில்லை. ஆனால் சேனலில் வீடியோ போடணுமே பார்த்துட்டு இல்லை. சரி, இப்போ தான் ஓரளவுக்கு இல்லை, உடம்பு சரியில்லாமல் சுகர் அப்படியே தூக்கி கொடுத்துச்சு. கள்ளக்குறிச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லனால சரி இன்றைக்கி குழம்பு வைக்கிறது சரி வீடியோ எடுத்துடலாம் தான் இந்த வீடியோ. இதுக்கே ஃபுல்லாக உடம்பு சரியானோடனே வீடியோ போடலான்ட்டு இருந்தது. அப்புறம் சேனல் அப்படியே கேப் விட்டுறோம்ல, ஸோ அதனால் மசாலா மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதையும் காமிக்கிறேன். சமயத்தில் 4 தக்காளி சின்ன சின்ன சைஸு. தக்காளியும் போட்டாச்சு. ஆமாம், தாளிக்கும் போது மட்டும் 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். எண்ணெயில் போட்டு பச்சை மிளகாலாம் அரைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஆமாம், வீட்டில் கொஞ்சம் என்ன போடணும்? வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இப்பவே போட்டுடணுமா? ஆமாம். அப்போ அது தாளிக்கும் போது போட வேண்டாம். வேண்டாம், வீட்டு குழம்பு மிளகாத்தூள். இதில் பத்தலைன்னா மட்டும் போட்டுங்க. காரம் பத்தலை அப்படின்னாக்கா தாளிம்பு போடுங்க. இது கொஞ்சம் வந்து தனியா பொடி, தனியா தனியா இருக்குல்ல, அந்த தனியா வந்து தனியாக வறுத்து அரைச்சதா? வறுத்து அரைக்கணும் இல்லை, பச்சை தான். இது பச்சையாக அரைச்சி அந்த பவுடர், தனியா பவுடர். இது வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறது செய்யுங்க. வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வெயிலுக்கு சேஃபாக இருங்க தங்கங்களா. வெளில போகாதீங்க, லீவ் விட்டுருக்கு. அப்படி தான் நீங்கள் சொன்னேன். உடம்பு கேட்டுச்சு. என்ன பண்ணுறது, வயசானவ, எனக்கு உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. சுகர் எல்லாம் உடம்பு நல்லா இல்லை. வெயிலில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கும். இன்னும் அதிகமாக இருக்குமா, நிறைய தண்ணி ஒன்றும் இல்லை, வராது நினைக்க முடியாது. ஆமாம், எந்த நேரம் என்ன ஆகுன்றது சொல்ல முடியும். ஜூஸ் குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். அப்போதான் நம்ம வந்து அது வந்து நல்லா மிளகாய் வாடை போகிற வரையும் தண்ணி ஊற்றக்கூடாதா? தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளியிலே வதங்கணும். இது ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வதங்கட்டுமா? வதங்கி அரைச்சதுக்கு அப்புறம் காமிக்கலாமா? தாளிக்கும் போது காட்டலாம். இப்போ என்ன போடணும்?
இதோட முடியலையா? இன்னும் வந்து இல்லை, இன்னும் ஒரு மசாலா இருக்குது. ஃபிஷ் கறி மசாலா. இது வந்து குழம்பு மசாலா. குழம்பு மசாலா. ஆமாம், கொஞ்சமாக ஆச்சி. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், ஆச்சி பிராண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை, நாங்கள் அப்போ அதான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த குழம்பு மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபிஷ் கறி மசாலா. இது எப்பவுமே செய்யறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எப்படி தாளிக்கிறது நம்ம பார்ப்போம். கலர் விட்டுட்டா அவ்வளோதானா? பூண்டு, வெங்காயம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். உப்பு முன்னாடியே போட வேண்டாம். ஓகே. தண்ணி லைட்டாவது ஊற்றணும்ல? இல்லை, அது வேண்டாம். தண்ணி ஊற்றினாக்கா அரைக்க முடியாது, நைஸாக வராது கொஞ்சம். ஆனால் இது ஆற வச்சு தான் அரைக்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் இது போல் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சிறு அனலாக வச்சு இது போல் வதக்கி விட்டுக்கிட்டே. ஓகே. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாமா? இந்த பாறை தான் வைக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி நேரம் காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்படியே வதங்கட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இதிலே கொஞ்சம் போட்டுங்க. இதிலே போட்டு கொஞ்சம் வதக்கணும். அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாமா? தாளிக்கலாமா? அரைச்சாச்சு, காமிக்கிறேன். அரைச்சாச்சு. அரைச்சிட்டாச்சா? இப்போ அரைச்சி தாளிச்சோம். தண்ணி பத்துது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு. அடுத்தது வெந்தயம் நம்ம ஆல்ரெடி அதுலேயும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போடாதீங்க, இதுபோல் பொடியாக கட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல? இருக்குது. வதங்கிட்டு முழுசாக போட்டு வதக்கிடுறேன். இந்த சமயத்தில் இங்கே பாருங்கள், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். நல்லா வேகுது. சாதம் வேகுது. இது போல் அகலமான பாத்திரத்தில் வைங்க. மீன் எடுக்க கொஞ்சம் உடையாமல் இருக்கும். குழம்பும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்ததுனாலும் பிசைறதுக்கு சாதத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா வதங்குது. நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா. கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணால் போதும். மசாலா கொட்டியாச்சு. என்ன செய்யணும், நல்லா வதக்கணும், நல்லா கலரணும். மிளகாத்தூள் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம்ல? வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இதுவே எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி இருக்கிறோம்ல, பச்சை வடை போகிற வரலையும் வதக்கி இருக்கிறோம்ல, அதனால கொஞ்சம் தாளிப்பு கொட்டி கலரியாச்சு.
இந்த சமயத்தில் வந்து புளி தண்ணி ஊற்றிடணுமா உடனே? ஆமாம். மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா இல்லை? அரைச்சி வச்சு நல்லா சால மீன் குழம்பு. மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம். வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். காரம் வெயிலுக்கு கம்மியாகவே சாப்பிடுங்க. கொதிக்கணுமா இது? கொதிக்கணும். உப்பு போடணுமா? உப்பு இப்போ தான் போடுறேன், கல் உப்பு. இதுவரை உப்பு போடவே இல்லை, சரி இப்போ தான் போடுறோம். பார்த்துக்கிட்டு போடுங்க திட்டமாக. ஏன்னா கல் உப்புன்றதால கொஞ்சம் கம்மியாக போடுங்க. கம்மியாகவே போடுங்க. பச்சை மிளகா இதை போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றந்தோடு தான் இருக்குது. மிளகாய் வந்து சும்மா ஒரு 4 மிளகாய், சும்மா வாசனைக்காக தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்பவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். கொதிக்கட்டுமா? ஆமாம், கொதிக்கணும். இப்போ இதில் என்னென்னா மாங்காவும் போட போகிறோம். ஆமாம், மாங்காய் மீன் போட்டாக்கா லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகே, நல்லா கொதி வந்துடுச்சுல. இப்போது கொதி வந்துடுச்சா? இப்போ நம்ம சால மீன் போட போகிறோம். என்னோட ஃபேவரட்டான மீன் தான். வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனே இதுதான். நல்லா இருக்கும். நான் விரும்பி சாப்பிட்றதுனா இதான் சாப்பிடுவேன். இது நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சால மீன் சால மீன் போட்டுட்டு, மீன் பொடி மீன் தான் உடம்புக்கு நல்லது. ஆமாம், பெரிய மீன் வாங்கி சாப்பிட்றதோட இல்லை. ஓகேம்மா, இந்த பாருங்க மாங்காய் இருக்கா, மாங்காவும் போடுவோம். மீன் கண்ணு மட்டும் வெளில தெரியுது. இப்போ மாங்காய் புளிப்பா புளிப்பு திட்டமாக போடுறேன். புளிப்பாக இருக்குன்னா இப்போ கம்மியாக போட்டுரு. குட்டி குட்டியாக மாங்காவும் போட்டாச்சு, மீனும் போட்டாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? கொதி வரணுமா? கொதி மீன் வேணும்ல, அதான் கட் பண்ணுறவான்னு கேட்டேன். மூடி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதானா? மீன் வெந்துருச்சா? அதுக்குள்ளே வெந்திருக்காது, காமிக்கிற இருந்தாலும். ஹோட்டல் மீன்லாம் நல்லா திக்னஸாக இருக்குது பாரு, நல்லாயிருக்கும். நிறைய மசாலா இருக்குல்ல, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்த்துடலாமா? முடிஞ்சிச்சுன்னா சூடாக இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இருக்கு. அரைச்சி வச்சா அழகான சால மீன் குழம்பு எவ்வளோ கொத்தமல்லியோட முடிச்சிருமா? நல்லா திக்னஸாக இருக்குது குழம்பு. எங்கள் வீட்டில் சாதம், சால மீன் குழம்பு, 65 சிக்கன் 65. ஓகே, உடம்பு சரியில்லாதது எதுவுமே செய்யலன்றதால இன்றைக்கி 65 கேட்டாங்க, வாங்கி ஊற வச்சுருக்கேன். முடிச்சிடலாமா? ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தனை நாள் வீடியோ இல்லை நினச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுற ஸ்வீட்டிஸ். இதுவரை நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா வியூஸ் போகுது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம், ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். வெயிலுக்கு ரொம்ப எல்லாமே சேஃபாக இருங்க. வெயிலில் வெளியில் வராதிங்க. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.